ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் கேஷ்யூ பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கு, வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சது, இது தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கு, தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரா பவுடர், சோம்பு, ஜீரகம், சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு. இது நெய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது சுடு தண்ணியில் ஊற வச்ச கேஷ்யூ நட்ஸு, 3 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கசூரி மெத்தி, கேப்சிகம் க்யூப்ஸாக கட் பண்ணது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போது பன்னீரை இந்த பவுடருங்கெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, ஜீரா பவுடர் கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பன்னீரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த கேப்சிகம்மை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போதும். இது ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாதிரி பன்னீரையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும். பழச மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனங்கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக தரும மகாராசா தலைய கவுந்தீக, கலங்கோ வந்தால் என்ன பாரு, அதுக்கும் நிலான்னு தான் பேரு. அடமந்தையில நின்னாலுமே வீர பாண்டி தேரு, ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர உருக்குதுங்க. சொல்லாத. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கடாயை ஹீட் பண்ணி அந்த ஆயில்லையே கொஞ்சமாக நெய்யையும் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். நெய் உருகுனதும் அதில் ஜீரகம், சோம்பு தாளிச்சிடலாம். இப்போது ஜீரகம், சோம்பு ரெண்டும் பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கணும். கூடவே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்திடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை எல்லாம் போய் வரட்டும். இப்போது பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கிரேவியை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே கேஷ்யூ பேஸ்ட்டையும் இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக அந்த மிக்ஸி கப்லேயே தண்ணியை சேர்த்து நீங்கள் இந்த கிரேவிக்கு திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகமை சேர்த்துடலாம். கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கிரேவி ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு கேஷ்யூ பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக இப்போ கொதிச்சதுக்கப்புறம் கசூரி மெத்தி இருக்குது, அதை இந்த மாதிரி கையாலே நீங்கள் க்ரஷ் பண்ணி தூவி விட்டிங்கன்னா கேஷ்யூ பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு சைட் டிஷ், நான், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.